அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட ஓஎம்ஆர் ஷீட் கரெக்ஷனை பற்றி தான் இன்றைக்கி ஒரு டீட்டெயில்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய விதமான கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதை பற்றின எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் கரெக்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு ஓஎம்ஆர் ஷீட் பிரிண்ட்டு எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரிண்டர் மிஷினில் தான் பிரிண்ட் ஆகிட்ருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 100 காப்பின்னுட்டு இந்த பிரிண்டர் மிஷினில் நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட் பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா, இதுதான் வேலிடேட் மிஷின். ஓகேங்களா? இப்போ நம்ம ஷேட் பண்ணுற அதாவது வெறும் பிளாக் இங்க் மட்டும்தான் இதில் நம்ம ஷேட் பண்ண யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டோட ரூல்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் பூஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்மளோட கரெக்டான ஆன்சர் மற்றும் இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா பார்கோடு. ஓகேங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பரை நம்ம பிளாக் இங்கால் ஷேட் பண்ணியிருப்போம். இதுவே இங்கே பாருங்கள் எப்படி ஷேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது மாதிரி ஷேட் பண்ணியிருந்தால் இது ஒரு இன்வேலிட் ஓஎம்ஆர் ஷீட். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா -5 மார்க்கோ -2 மார்க்கோன்றலாம் கேட்காதீங்க. இந்த மாதிரி இருந்தால் இது இன்வேலிட். இந்த ஓஎம்ஆர் ஷீட் இன்வேலிடான ஒன்று. இது ஏற்றுக்கவே படாது. நீங்கள் ஆன்சர் நீங்கள் அதாவது டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நமக்கான லிங்க்கு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் காட்டாது. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரே காட்டாது, இன்வேலிடுன்னு வந்துடும். ஓகேங்களா? நம்மளோட இந்த பக்கம் இருக்க பார்கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்ம இங்க் பண்ணியிருக்க பிளாக் ஷேட் பண்ணியிருக்க ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இங்கே பாருங்கள் வேலிடேட் ஆகிட்டே இருக்குது. ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் ஆன்சர்ஸ் ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பக்கத்தில் இருக்க பார்கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த பிளாக் இங்கை ஷேட் பண்ண பிளாக் இங்கை இது சென்சார் மூலமாக சென்சரைஸ் பண்ணி நமக்கான ஆன்சர்ஸ் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பருக்கு எவ்வளோ மார்க்கு, நம்ம யார் அப்படின்றத எல்லாமே இதுவே காட்டி கொடுத்துரும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 100 காப்பீஸ் வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க, எப்படி இது ஆகுதுன்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம ஏபிசிடின்னு 3 கொடுத்துருப்பாங்களா, 4 கொடுத்துருப்பாங்க, 5 கொடுத்துருப்பாங்களா. அதுக்கு இவங்க என்ன கரெக்டான ஆன்சரோ அந்த இதில் பாயிண்டர் வச்சுருப்பாங்க. நம்ம ஷேட் பண்ண பாயிண்டரும் அவங்க லோட் பண்ணியிருக்க பாயிண்டரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வேலிடேட் ஆகிட்டு இங்கே நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர், மார்க் மற்றும் நம்மளை பற்றின டீட்டெயில்டு ரிசல்ட், இது 3மே இதில் கொடுத்த உடனே எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இவங்க ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. பார்கோடை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணணும். பாருங்கள், பார்கோடை ஸ்கேன் பண்ணோடனே நம்மளோட ரெஜிஸ்டர் டீட்டெயில்ஸ் வந்துடும். இங்க் ஷேட் பண்ணியிருக்கிறது ஆன்சர் வேலிடேட்டாக எடுத்துக்கிட்டு ஆன்சரை வேலிடேட் பண்ணிக்கிட்டு இங்கே மேலே கம்ப்யூட்டரில் ஃபீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தமாக 3 ஓஎம்ஆர் கரெக்ஷன் சென்டர் இருக்குது டிஎன்பிஎஸ்சிக்கு. இங்கே பாருங்கள், நம்மளோட ரோல் நம்பர், நம்மளோட மார்க்கு, நம்மளோட டீட்டெயில்ஸு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஷேட் ஆகிட்டே வருது. பாருங்கள், நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை நம்ம இப்போ பார்ப்போம். ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள்டு ஓஎம்ஆர் ஷீட். இதில் பாருங்கள், நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆல்ரெடி அங்கேயே வந்திருக்கும். உங்களுக்கு சீரியல் நம்பரும் ஆல்ரெடி அங்கேயே பிரிண்ட் ஆகிருக்கும். இதுதான் இந்த காலமில் நம்ம எதுவுமே பிரிண்ட் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி நமக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று புக்லெட் நம்பரை இதில் கரெக்டாக ஷேட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா, ஏன்னா இதில் புக்லெட் பார்த்திங்கன்னா ஏபிசிடின்ட்டு நமக்கே வரும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அப்படி தப்பாக
தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா, உங்களோட புக்லெட் நம்பர் மாறிடுச்சுன்னா உங்களோட ஆன்சர் வேலிடேஷனும் மாறிடும். ஸோ ரிசல்ட்டே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும் அந்த இது. ஓகேங்களா? இதில் வந்து 2 நம்பர் ஷேட் பண்ணிட்டேன் சார் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட் எடுத்துக்கும். பட் -5 மார்க். ஓகேங்களா? உங்களுக்கு -5 மார்க் ஆகிடும். ப்ரெசன்ட் ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து இங்கே குறிச்சிருக்க ஆன்சரை வந்து இதில் வந்து ஏபிசிடி எத்தனை பண்ணியிருக்கோம், அதை டோட்டல் பண்ணால் இங்கே எத்தனை வரும்ன்றதை நம்ம ஷேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இதில் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு -5 மார்க்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை இப்போ இந்த வந்து ABCDE இருக்குது. இந்த 5 ஆப்ஷனில் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணாமல், அதாவது டிக் பண்ணாமல், இங்க் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா -2 மார்க்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து தம்ப்நெயில் வந்து வச்சுருப்போம். ஓகேங்களா? அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க தம்ப்நெயில் வச்சுருப்போம். அப்படி தம்ப்நெயில் நீங்கள் வைக்காமல் விட்டுருந்தாலோ இல்லை ஒழுங்காக வைக்காமல் இருந்தாலும் அதுக்கும் -2 மார்க்ஸ். ஓகேங்களா? சார், நான் வந்து இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நம்பரே தப்பாக போட்டுட்டேன். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் நம்பரை நான் கிளிக் பண்ணதே தப்பாக போட்டுட்டேன், டிக் பண்ணதே, அப்படின்னா என்ன ஆகும் அப்படி கேட்டிங்கன்னா, உங்களோட இது இன்வேலிட், உங்களோட ரிசல்ட் இன்வேலிட் ஆகிடும், வரவே வராது. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் வந்து OMR ஷீட் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தெளிவாக படிச்சிருந்து தான் இது கொடுத்துருக்கணுன்னே சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே சொல்லியிருப்பாங்க ப்ளூ இங்க் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான், பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ப்ளூவோ இல்லை வேறு ஷேடாக இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் ஷீட் வேலிடேட்டே ஆகாது. நீங்கள் இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரிசல்ட்டு வராது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப்நெயில் சொல்லியிருக்காங்க பாரு. லெஃப்ட் தம்ப்நெயில் வைக்கலன்னா உங்களுக்கு -2 மார்க்ஸ். ஓகேங்களா? போட்டிருக்காங்க பாருங்கள், -2 மார்க்ஸு உங்கள் டோட்டல் மார்க்லேருந்து -2 மார்க் எடுத்துடப்படும் அப்படின்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பார்கோடில் வந்து ஏதாவது சேதப்படுத்தியிருந்தீங்கன்னா, பார்கோட்னால் என்னென்னு கேட்குறீங்களா? இது இருக்குது பாருங்கள், இதுதான் சார் பார்கோடு, இதுதான் பார்கோட். ஓகேங்களா? இதுதான் பார்கோட்ஸ். ஓகேங்களா? இதை சேதப்படுத்தியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நேராக இருக்கக்கூடிய எந்த ஒரு நம்பரும் வேலிடேட் பண்ணாது. ஓகேங்களா? இதை வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்கோடை சேதப்படுத்திட்டீங்க, கோடு போட்டிங்கன்னா இந்த நம்பர், இந்த 3 நம்பருமே வேலிடேட் ஆகாது. ஸோ உங்களோட ரிசல்ட் இன்வேலிடுன்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த இன்வேலிடே ஓவர் ஷேடாக இருந்துச்சுன்னா சுத்தமாக இன்வேலிட் ஆகிடும். ஓகேங்களா? லைட் ஷேடாக இருந்தால் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா -5 மார்க்ஸ் வந்து